இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே நாம் இணைந்து ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, எங்கேயோ எனது நாமத்தில் என் பெயரால் 2-3 பேர் குழுமி இருப்பீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று மொழிந்தீரே. இதோ குடும்பமாக, பெற்றோர் பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து இந்த மக்கள் முழந்தாள் படியிட்டு உம்முடைய இறைவார்த்தையை கேட்க இருக்கும் போது உம்முடைய அருளாசிரால் இந்த மக்களை நிரப்பும், உம்முடைய தூயாவியால் இந்த மக்களை நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னம் இவர்களை பாதுகாக்கட்டும். இந்த நாளில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருக்கட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாகவும் இருந்து உம்முடைய தூய ஆவியின் அருள் இவர்களை வழிநடத்தட்டும், குடும்பத்தை பாதுகாக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். அழைத்தல் கடவுளிடமிருந்து வருகிறது. நற்செய்தி அறிவிக்க அழைப்பவர் கடவுள். நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக அழைக்கப்படுபவர் பலர். ஆனால் அப்பணியை செய்ய தன்னையே தகுதிப்படுத்திக் கொள்பவரே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அழைப்பின் நோக்கத்துக்காக தன்னையே முற்றிலும் அர்ப்பணிக்கின்றவர்களே தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்றார்கள். பிறர் நலம் நாடாமல் அனைத்து மக்களையும் கடவுளிடம் கொண்டு வர எண்ணம் இல்லாமல், கடவுளின் பணியின் மேல் பற்றில்லாமல், அக்கறை இல்லாமல் தனது சொந்த நலனுக்காக உழைப்போர் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. அவர்கள் அழைப்பு பெற்றாலும் தனது செயல்பாடுகளால் அழைத்தலில் நிலைத்திருக்க மாட்டார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கடவுள் பாதுகாக்கின்றார். அவர்கள் இடறல் இருந்தாலும் அவர்களுடைய அழைப்பில் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். எனவே அழைப்பு கடவுள் தருகின்றது. எனவே அனைவரும் அழைத்தாலும் கடவுளுடைய பார்வையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்கள் மேன்மை மிக்கவர்கள், பாக்கியம் பெற்ற மக்கள், அவர்கள் புண்ணியம் செய்த மக்கள் என்று கூட நம்மால் சொல்ல முடியும். காரணம், கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் அவருடைய பார்வையில் மேன்மை மிக்கவர்கள். அந்த ஒரு வரத்துக்காக, அந்த ஒரு மேன்மைக்காக இந்த இறைவார்த்தை நம்மில் தங்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.